நான் இன்னைக்கு சப்பாத்தி தாங்க செய்ய போறேன். தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு, நான் சுடு தண்ணி ஊத்தி தாங்க பெசைவேன் எப்பயுமே. நல்லா வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா பெசஞ்சு அழுத்தம் குடுத்து பெசஞ்சு வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பெசஞ்சு வச்சீங்கன்னா தான் சூப்பர் சாஃப்ட்டா வருங்க. நான் இதுக்கு சைட் டிஷ்ஷா தக்காளி தான் கடைஞ்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உருண்டை சேர்த்தி வர மாவு தொட்டு வந்து தேய்ச்சு எடுத்துக்கங்க. லைட்டா ஆயில் வேணும்னா அப்ளை பண்ணிக்கங்க. இல்லன்னா அப்படியே விட்டுருங்கங்க. சூப்பரான ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி வந்து கிடைச்சிருங்க. பாருங்களேன் எவ்வளோ தூரம் அப்படியே வந்து பிஞ்சு வருதுன்னு. சூப்பர் சாஃப்ட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் தாங்க சொல்லப் போறேன். தேங்காய் வந்து 1/2 மூடி உடைச்சுட்டீங்க. 1/2 மூடிய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா காஞ்சு போற மாரி இருக்கா டக்குனே. இதுக்கு வந்து 2 சொட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு எல்லா பக்கம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அந்த ஓரமெல்லாம் வந்து ஒரு மாரி காஞ்சு போகாத மாரி வந்து வருங்க. இத வந்து கவர் பண்ணி அப்படியே வச்சுட்டீங்கன்னா, 1 வீக்கா இருந்தாலும் அப்படியே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷா. ட்ரை பண்ணி பாருங்க. பை பை.